தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை வேறையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ 2026 சனி வக்ர பயிற்சி பலன்கள் சரியாக ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 11ஆம் தேதி வரை நடக்கவிருக்கின்ற சனி வக்ர பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்குமே நல்லது செய்யும். இது உலகளாவிய அளவுக்கு ரொம்ப நல்ல பீரியட். இந்த 137 138 நாட்கள். அதில் ரிஷபராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த பலனை செய்யும் அதை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக தொழிலில் மந்தமான சில நிலை, நிறைய விஷயங்கள்ல ஒர்க்கில் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்காக இருக்கு, மூவ் ஆக மாட்டேங்குது. ஒரு பணம், அதாவது ஃபைனான்ஷியல் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி அப்டக்கிள்ஸ் நிறையா இருக்குது. வேலைக்கு போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இது மாதிரி பல பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைண்டில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ரிஷபத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். என்ன செய்ய போகிறோம், ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. இப்படியெல்லாம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பல பேருக்கு சனி பகவான் கெடுபலன்களை செஞ்சாலும் சனி வக்ர பயிற்சியினால ரிஷபத்துக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்ய போறார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே சனி வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம்னா ரெட்ரோகிரேட், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறது. நேர்கதியில் சுத்தக்கூடிய கிரகம் பின்னோக்கி செல்லும். இப்படி சனி வக்ரம் அடையும் போது 3 விதமான பலன்களை செய்வார். கடந்த கால வாழ்க்கையில நம்ம செஞ்ச தவறுகளை திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம செய்ய முடியாம போன பல காரியங்களை நிறைவேற்றி வைப்பார். அதே மாதிரி பொறுமை, ஒழுக்கம் இதை நம்ம கடைபிடிக்க சொல்லி நம்மளை கம்பல் பண்ணுவார். இந்த 3 விஷயங்களையும் சனி செய்வார். இந்த 3மே நமக்கு வாழ்க்கைக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுமே தவிர எந்த தப்பும் பண்ணாது. நம்ம பார்க்க போனா ரிஷபத்துக்கு இப்போ 11th பிளேஸ் லாபஸ்தானத்துல சனி வக்ரம் ஆறதுனால அது பொருளாதாரத்தை குறிக்கும், இன்கம் வர வழியை குறிக்கும். அந்த இடத்துல சனி வக்ரம் பெறதுனால ஆல்ரெடி ரிஷபத்துக்கு பல விஷயங்கள் சாதகமாக இருப்பதனால இந்த சனி வக்ரம் இன்னும் கூடுதல் சாதகமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா 10ல் ராகு, 11th பிளேஸில் சனி இருக்கிறதே யோகம், அதை உச்சகுரு பார்க்கறது யோகம், அந்த சனி வக்ரமாவது யோகமும் யோகம். இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக சனி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஹோட்டல், அக்ரிகல்ச்சர், லேண்ட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், பாலிட்டிக்ஸு, மெட்டல்ஸு, அயன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் இப்போ 2ஆம் இடத்துல இருந்த குருவும் 3க்கு உச்சமாயிட்டார். 2ஆம் இடத்துல இருந்து வந்த குரு 3க்கு உச்சமாயிட்டார். இதெல்லாமும் ப்ளஸ் பாயிண்ட். எந்த பொசிஷனில் எடுத்தாலுமே நல்லாயிருக்கு. அந்த 4th பிளேஸில் தற்சமயம் கரண்ட்டாக இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் ஹெல்த்தில் கை வைப்பார். அம்மாவுடைய ஹெல்த்து, நம்முடைய ஹெல்த்து, இது ரெண்டையும் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ரிஷபத்துக்கு 3லேருந்து 4 பாயிண்ட் சொல்லும் இந்த சனி வக்ர பயிற்சியோட பலன்கள். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பணம். இந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்த்தது, நம்ம எதிர்பார்க்காதது, நம்ம பணம் கொடுத்தது வராமல் இருக்கிறது, இல்லை இந்த பண வரவு என்பது பெருமளவு அதிகரிக்கும். இன்கம் ரொம்ப ரைஸ் ஆகும். ஒரு நார்மல் லைஃப்லேருந்து ஒரு லக்ஸூரியான லைஃபு, சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வாடுற அளவுக்கு ஃபினான்ஷியல் இன்கம் இருக்கும். புதுசாக இப்போ நீங்கள் மாறுதல்கள் நடக்கும். எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வரும். இருக்கிற இடத்துலேருந்து புது இடம், இருக்கிற வேலையிலேருந்து புது வேலை, இருக்கிற உறவுகள் பிரிஞ்சு போய் புது உறவுகளும் வரும். இப்படி எல்லாத்துலேயுமே லைஃப்பில் ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் கூட மாறுவாங்க. சுற்றி புதிய நபர்களை பார்ப்போம். புது இடம், புதுசாக சட்ட துணி, புது வீடு எல்லாமே மாறும். இதனால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு கடவுள். பழச காலத்தை மறந்துட்டு புது வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி போகணும் அப்படிங்கிற தத்துவத்தை கடவுள் நமக்கு உணர்த்துறாரு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்துலையும் லைஃப்பில் தப்பு பண்ணுவோம். அந்த பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த தப்பை திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை புதுசாக ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. 3வது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு டிசிப்ளினை இந்த லைஃப்லையாவது ஃபாலோ பண்ணணும். இப்போ சனி வக்ர பயிற்சி வந்த உடனே இதை தான் செய்யணும், இதை செய்யவே கூடாது அப்படிங்கிற டிசிஷனை நம்ம எடுக்கணும். லைஃப்பில் எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மாறி, இல்லை நான் இந்த டைரெக்ஷனில் தான் நான் போவேன், எனக்கு இதுதான் பிடிக்கும்
இதுதான் என்னுடைய பாதை அப்படின்னு தெளிவாக டிசைட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலகட்டங்களில் ரிலேஷன்ஷிப்பில் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ரொசீட் பண்ணியும் போக முடியாது. சரி, அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு தெரியுது, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டும் வெளியில் வர முடியல. இப்படியான சூழ்நிலைகளில் இருக்கும். இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நிற்கும். இப்படி நிறைய சேஞ்சஸ் தரக்கூடிய பீரியட் தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இந்த சேஞ்சஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் கடவுள் எப்பயோ ரெடி உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு. அப்புறம் மாற்றம் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருக்க முடியறதில்ல, டெவலப்மெண்ட்டும் ஆறுதில்ல. ஏன் நிம்மதியாக இருக்க முடியலன்னா, நமக்கு விரும்புகிறோமோ இல்லையோ 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே மாறும். நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த பேர், அந்த நபர்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது இயற்கையுடைய நியதி. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புளை சந்திச்சிருப்போம். இப்போ கம்ப்ளீட்டாக வேறு இடத்துல ஒர்க் பண்ணுவோம். வேறு பீப்புள், வேறு இடம், வேறு உறவுகள், பர்சனல் லைஃபு, அஃபிஷியல் லைஃபு ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ரிஷபத்துக்கு என்ன பிரச்சனைனா, எமோஷ்னல் கனெக்ட் ஏற்படுத்திக்கிறதுனால எல்லாரோடையுமே எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுனால அதை ப்ரொசீடும் பண்ண முடியல, விட்டுட்டும் வர முடியல. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்ட்ரக்காக இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிஷபராசி அன்பர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பேசும்போது இந்த சனி வக்ர பயிற்சினால நிறைய டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் வந்து இருக்கும். முன்னாடி இருந்த வேலையோட நல்ல புதிய வேலை, நல்ல பொசிஷன் டிசிக்னேஷன், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வேலை, நல்ல சேலரி இன்கமும் அதிகமாக வரக்கூடிய வேலை, கம்ஃபர்டபுளான வேலையும் கூட. அதே மாதிரி பண வரவு எடுத்துங்கன்னா நம்ம சொன்னோம், பணம்லாம் சாதாரணமாக வரதில்லை. ஒரு 30,000 50,000 சம்பாதிக்கிறவர்களுக்கு அப்படியே டபுள் சம்பளம் வர அளவுக்கு லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வந்து வந்தே தீரும். புதுசாக அவென்யூஸ் கிரியேட் ஆகும். பணம் வரவதுக்கு இன்கம் சோர்சஸ் வந்து அதிகமாகும் வியாபாரத்தினால, வேலையினால. ஆக பணவரவு வந்து நல்ல வரவு இருக்கும். அதே மாதிரி வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகும்னு சொன்னோம். அவென்யூஸ் வந்து அதிகமாகும். வியாபாரம், தொழில், வேலை செய்கிற இடத்துல பணவரவு, வாடகை மூலிமா, இன்ட்ரெஸ்ட் மூலிமா, இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா, இப்படி பலதரப்பட்ட பணவரவு என்பது அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை எடுத்துட்டோம்னா இந்த சனி வக்ர பயிற்சியால் ரிஷபராசினியர்களுக்கு பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேரும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். பிரிஞ்ச கணவன் மனைவிகள் வந்து டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணக்கூடிய, மறுபடி சேர்ந்து வாழக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த காதலிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து இந்த 138 நாட்குள்ள நீங்களும் லவ்வை அக்செப்ட் பண்ணி அது 2 சைட் லவ் ஆகி அந்த பெற்றவங்களுக்கும் தெரிஞ்சு அந்த லவ்வை போத் சைட் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஹெல்த்தில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவேட்டாக நீங்கள் வந்து இயங்கக்கூடிய நிலைமைகள்லாம் நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த 138 நாட்களில் ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும், அக்டோபர் மாதம் மட்டும் வந்து இறைவனை ரொம்ப நாடக்கூடிய, ஆன்மீகத்தில் போகக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும். பரிகாரம்னு எடுத்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை பறவைகளுக்கு வந்து அன்னம் அளிப்பது, நீர் அளிப்பது வந்து மிகப்பெரிய பரிகாரம். ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு, அடர் நீல பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தீங்கன்னா நீலம், அடர் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா 6, 8, 15. சிறந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை. ஆக மொத்தம் ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2026 சனி பயிற்சி உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலைமையை விட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகக்கூடிய எல்லா விதமான உதவிகளையும், மனத்தெம்பு, தன்னம்பிக்கை, தைரியம், இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சி. அதனால் சந்தோஷமாக இருங்க. கடவுளை மறக்காமல், தர்மத்தை கைவிடாமல் வாழ்க்கையை நடத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் அடுத்து வரும் வீடியோவில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.